World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக நமது சேவைக்குழு உறுப்பினர் தர்மபுரியிலிருந்து வருகை தந்துள்ள திரு ஜெயபால் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்திற்கும் சாதக நட்சத்திரத்திற்கு உண்டான கோயில் வழிபாடுகள், ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் நம்ம பிறந்திருப்போம். இதுக்கு ஒவ்வொருக்கும் நம்மளை சாதகத்தாரை என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எடுக்கணுன்ற விஷயங்களை ஐயா அவர்கள் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு இருக்கிறாரு. ஸோ இது முக்கியமான விஷயம், எல்லாமே பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாதகத்தை பிடித்தால் ஜாதகத்தை மாற்றலாம் அப்படிங்கிறது விதிகள் இருக்குது. அதில் இது எல்லாமே பயன்படுத்தக்கூடிய விதியாக இருக்கும். வாழ்த்துக்கள். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் ஜோதிடம் என்னும் மகா உன்னத கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அத்தனை ஜோதிடர்களுக்கும், ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புலையும் தசாவாக தான் செயல்படும். அந்த ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் தான் அடுத்தடுத்த தசாவாக செயல்படும். அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நட்சத்திரம் தான் இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் ப்ளஸ் பரிகார வழிமுறைகளும் நம்ம ஒரு குறுகிய நேரத்தில் என்னால் எந்தளவு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 6வது நட்சத்திரமாக இருக்கும். அப்போ 6வது நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம், அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம். இது காலபுருஷத்துக்கும் நம்ம எடுக்கலாம். காலபுருஷத்துக்கு 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்போ காலபுருஷத்துக்கு 24வது நட்சத்திரமாக சதய நட்சத்திரம், அந்த நட்சத்திர நாளில் பொதுவாக அவங்களுடைய சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திர நாளில் நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்ம போகிறோமோ அந்த நோக்கம் வெற்றி அடைகிறதுக்கு அந்த நட்சத்திர நாளில் இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக கல்வியில் சேரணும், நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திர நாளில் போயிட்டு ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு, இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம அந்த நட்சத்திர நாளில் போயிட்டு நம்ம ஒரு விஷயம் போகலாம். அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இப்போ ஒரு தொழில் தொடங்குகிறோம், இல்லை ஒரு திருமணத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு சுப நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த சாதக நட்சத்திர நாளில் நம்ம செய்யும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். இது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையினுடைய பார்த்திங்கன்னா அது சரஸ்வதி குறிக்கும். இப்போ சரஸ்வதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியும் நம்ம வழிபாடு பண்ணலாம். அந்த சாதக நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக நடராஜர் வழிபாடு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அபய வரதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் இருக்குது, அந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணலாம். அப்புறமா தாத்தாத்திரீஸ்வரர், அதாவது சித்துக்காடு சென்னையில் இருக்குது இந்த தெய்வம், அந்த தெய்வத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது நரசிம்மர் வழிபாடும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தெய்வங்களாம் நம்ம முடிந்தளவு வெளியே இருக்கக்கூடியது. இதுவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதைக்கு மிகப்பெரிய சக்தி வலிமையும் இருக்குது. அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு அந்த நட்சத்திர நாளில் நம்ம என்ன நோக்கமோ அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். இதில் மாற்றம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி வரும் பொழுது இதுக்கு நம்ம எந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு வகையில் பரிகாரம் செய்யலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல தான் நம்மளுடைய கர்மத்தின் பலம் குறையும். அப்போ அந்த தர்மத்தின் வழியில் போகும் பொழுது அந்த கர்மத்தின் பலன் குறைக்கணும்னு சொன்னால் முடிஞ்ச அளவு தான தர்மத்தில் நம்ம இருக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா முடிந்தளவு ஒரு கோயிலுக்கு போகிறோம், அருகில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோன்னா ஏதாவது ஒரு வகையில் முந்திரியால் ஆன உணவு, பாயாசம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம தானம் பண்ணலாம். அது மட்டும் கோதுமையால் ஆன உணவு ஏதாவது ஒரு வகையில் தானம் பண்ணலாம். வாழைப்பழம் சார்ந்த உணவு தானம் பண்ணலாம். இதுவே அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சித்தை கூட நம்ம தானமாக பண்ணலாம். நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சித்தை தானமாக பண்ணலாம். அப்போ நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சித்தை தானமாக பண்ணுறது மூலியமாக மட்டும் கர்மவினை குறையும். ரெண்டாவது அந்த
நட்சத்திரத்துக்கு விருட்சத்தை ஒரு கோவிலில் நட்டு வளர்க்கும் பொழுது அந்த விருட்சம் எவ்வாறு வளர்கிறதோ அந்த அளவுக்கு கர்ம விளையானது குறையும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விருட்சம் வளர வளர அது வந்து நிழல் கொடுக்கும். நிழலுக்கு அதிபதி தான் ராகு பகவான் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகுனுடைய தோஷங்களோ இல்லை குறைகளோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தடைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த விருட்சம் எவ்வாறு வளர்கிறதோ அது போல் நமக்கு வந்து அந்த கர்மத்தினுடைய பலன் வந்து குறையும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாக பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உகந்த விருட்சம் பார்த்திங்கன்னா எட்டி மரச்செடி. அது நம்ம கோவிலில் நட்டு வளர்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி வளர்க்கும் பொழுது அந்த விருட்சம் எந்த அளவுக்கு வளருதோ அது போல் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த கர்மத்தினுடைய பலன் குறைஞ்சி நம்ம தொழிலில் மேன்மை அடைய முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கருங்காலி செடி, செங்கருங்காலி செடி, அந்த செடியும் நட்டு வளர்க்கலாம். மருத மர செடி நட்டு வளர்க்கலாம். கடம்ப மர செடி நட்டு வளர்க்கலாம். இது வந்து நட்டு வளர்க்கலாம் அல்லது தானமாக கொடுக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடலாம், இல்லை வீட்டில் யாராவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தலாம். அப்போ நடக்கும் பொழுது நம்ம அந்த செடிகளை கூட தானமாக கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும் பொழுது அந்த செடி எந்த அளவுக்கு வளருதோ அது போல் தன்னுடைய வளர்ச்சியானது மேன்மை அடையும். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான நம்ம இறை வழிபாடும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான தர்மத்தின் போகும் பொழுது நமக்கு வந்து நிறைய விதத்தில் மாற்றங்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருனுடைய நட்சத்திரம் சாதகமாக வரும். அப்போ குருனுடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் நாளில் வந்து நம்ம இறை வழிபாடு எடுத்துக்கலாம், தான தர்மம் செய்யலாம், இல்லை கோவில் வழிபாடு, இல்லை நம்ம எந்த மாதிரியான ஒரு வேலை சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது நற்பலனை கொடுக்கும். அப்போ துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் வழிபாடு பண்ணலாம். ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணலாம். அதிதீஸ்வரர் வந்து வேலூரில் இருக்குது, அந்த தெய்வத்தை நம்ம போயிட்டு கூட வழிபாடு பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, முத்துக்குமாரசாமி அந்த தெய்வம் வந்து பார்த்தா செங்கோட்டையில் இருக்குது, அந்த தெய்வத்தை கூட நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தா குபேரன் வழிபாடு எடுத்துக்கலாம். திருவண்ணாமீஸ்வரர் வந்து திருவையாறில் வந்து அந்த தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது கூட அந்த கர்மத்தினுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். அப்போ இது வந்து கோவில் வழிபாடு. இதுவே நம்ம வந்து பரிகாரம்னு எடுத்துக்கினீங்களன்னா பொதுவாக நெல்லிக்காய் சார்ந்த உணவு தானமாக கொடுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம், கரும்பு சாறு தானமாக கொடுக்கலாம், நாட்டு சர்க்கரை தானமாக கொடுக்கலாம், வெல்லம் போட்ட பொங்கல் தானமாக கொடுக்கலாம், எள்ளு மிட்டாய் தானம் கொடுக்கலாம், எள்ளுவாலான சாதம் கூட நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது கூட கர்மத்தின் பலன் வந்து குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா கற்கண்டு, ஒரு கோவிலுக்கு நம்ம போகும்பொழுது கற்கண்டு வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம்லாம் வாங்கிட்டு போவோம். அதோட கற்கண்டு வாங்கிட்டு போயிட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்பொழுது கூட அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நமக்கு வந்து கஷ்டங்கள் நீங்கும். இது வந்து இறை வழிபாடில் அந்த பரிகாரம் நம்ம செய்யும்பொழுது மாற்றங்களை கொடுக்கும். இதுவே வந்து அந்த தெய்வத்துக்கு உண்டான தலை விருட்சம் வந்து நம்ம நட்டு வளர்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் தானம் பண்ணலாம். அந்த மாதிரி வரும்பொழுது கூட நமக்கு அந்த தலை விருட்சம் வளர வளர மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம வாழ்விலே நம்ம வந்து பார்க்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மர செடி, மூங்கில் மர செடி, விலா மர செடி, தேமா மர செடி, அல்லது இது வந்து பொது இடங்களில் கூட நம்ம ஒரு நட்டு வளர்க்கலாம். பொது இடத்துல நட்டு வளர்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு விருட்சை எந்த அளவுக்கு வளருதோ அது போல் அந்த குடும்பத்தினுடைய கர்ம வினையானது குறையும். ஏன்னா நிழலுக்கு அதிபதி ராகு பகவான் என்றதுனால அந்த ராகுவை நம்ம தினந்தோறும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, அப்போ அது நமக்கு வந்து அந்த தோஷத்தன்மையானது குறையும். இதில் அந்த ராகுனுடைய இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் திருமண தடை ஏற்படுது, குழந்தை பாய்க்கு தடை ஏற்படுது. 8ல் 7ல் ராகு இருந்தால் திருமண தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 5ல் ராகு இருந்தால் குழந்தை பாய்க்கு தடை இருக்குங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த விருட்சத்தை நம்ம நட்டு வளர்க்கும் பொழுதோ இல்லை தானம் கொடுக்கும் பொழுதோ அது நமக்கு மிகப்பெரிய அந்த தடைகளை நிவர்த்தி கொடுக்கறதுக்கு அந்த தர்மத்தின் பலன் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கோவிலில் போயிட்டு நட்டு வளர்க்கலாம். அந்த கோவிலில் நட்டு வளர்க்கும் பொழுது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விருட்சம் ஒரு கோவிலில் வளரும் பொழுது அந்த மரமே ஒரு பிற்காலத்தில் வந்து ஒரு தெய்வமாக மாறும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கோவிலை வந்து அந்த மரத்தை வந்து சுற்றுவாங்க, இல்லை அந்த மரத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விநாயகரோ ஏதாவது ஒரு தெய்வத்தை வச்சுருவாங்க. அப்போ வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சாமியை உருவாக்குது. அது உருவாக்குறதுக்கான காரணமே நீங்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்கள் குடும்பத்தில் வந்து அந்த கர்ம வினை குறைஞ்சி நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைகிறதுக்கோ இல்லை தடைகளை விலகிறதுக்கோ கண்டிப்பாக தெய்வத்தினுடைய ஆற்றல் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சாதக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ நம்ம சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு நற்காரியங்கள் செய்யும் பொழுதும் அது நமக்கு ஏற்ற பலனை கொடுக்கும். இப்போ அந்த நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு, 6 படை முருகனை நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம், அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ அட்சயபுரீஸ்வரர் பட்டுக்கோட்டையில் இருக்கிற ஒரு தெய்வம் வந்து அந்த தெய்வத்தை கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். ரெண்டாவது வந்து மகாலட்சுமி வழிபாடு, திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுறது, சகசரலட்சுமி ஈஸ்வரர் புதுக்கோட்டையில் இருக்குது. இந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுதுக்குள்ள நமக்கு வந்து கர்மத்தின் பலன் வந்து குறையும்.
இதுக்கு நம்ம இந்த கோவிலுக்கு போகும்போது பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பேரிச்சம்பழம் சார்ந்த உணவு, சாம்பார் சாதம் வந்து தானமாக கொடுக்கலாங்க. இது மிக எப்பவுமே வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மனிதனுக்கு வந்து போதுன்னு சொல்கிறதே அன்னம் தான். நீ காசு பணம் எது கொடுத்தாலும் போதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அன்னம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் போதுன்னு சொல்லக்கூடிய வயிறு நிறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ சாம்பார் சாதம் தானமாக கொடுக்கலாம். மருத்துவமனையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆப்பிள் வந்து தானமாக கொடுக்கலாம், இல்லை ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். வெண்பொங்கல் வந்து நம்ம கோவிலில் வந்து படையல் போட்டு நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். இலந்த பழம், அன்னாச்சி பழம், இது பல வகையில் சார்ந்த வகையிலையும் நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அத்தி மர செடி நட்டு வளர்க்கலாம், அரச மர செடி நட்டு வளர்க்கலாம், மகிழ மரம் செடி நட்டு வளர்க்கலாம், வேப்ப மரம் செடி நட்டு வளர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தானம் செய்யும் பொழுதோ இல்லை அந்த விருட்சத்தை வளர்க்கும் பொழுதோ மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம் என்னென்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் நம்ம வந்து பொதுவாக இறைவனுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடு எடுத்துக்கலாம். இது நம்ம ஊரில் கிருஷ்ணர் கோயில் இருக்கும், கிருஷ்ணர் வழிபாடு எடுத்துக்கலாம். இல்லை பாண்டவத்தூத பெருமாள், காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து பாண்டவத்தூத பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோவிலில் நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம். ஆதிசேஷன் வழிபாடு எடுத்துக்கலாம். கற்கடேஸ்வரர் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வராக பெருமாள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வரதராஜ பெருமாள் தஞ்சாவூரில் இருக்குது, அந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடாக எடுத்துக்கலாம். சனி பகவான் வந்து நம்ம கும்பிடலாம். இது நம்ம ஊரில் நவகிரகத்தில் வந்து சனி பகவான் வழிபாடு எடுத்துக்கலாம், இல்லை சனி பகவான் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைலாசநாதனும் திருச்சியில் இருக்குது, இந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது அந்த எண்ணிய காரியங்களும் இந்த நிறைவேறும், தடை ஏற்படாது. இப்போ அந்த மாதிரியான வரும் பொழுது பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம வந்து அன்னதானமாக பண்ணலாம். அது பிறகு முருங்கைக்கீரை வந்து அன்னதானம் பண்ணலாம். முருங்கைக்கீரை வந்து சமைச்சு தானமாக கொடுக்கலாம், இல்லை முருங்கைக்கீரையை தானமாக கொடுக்கலாம். வல்லாரை கீரை வகைகள், பொதுவாக கீரை வகைகளே தானமாக கொடுக்கலாங்க. எந்த கீரையாக இருந்தாலும் சரி கீரை வகைகள் தானமாக கொடுக்கலாம். கொத்தமல்லி சாதம் தானமாக கொடுக்கலாம். இப்போ இது வந்து உணவு முறையிலையும் தானமாக கொடுத்தோம்னா அந்த கர்மத்தின் பலன் வந்து குறைஞ்சி குடும்ப வளர்ச்சி மேன்மை அடையும். இது இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு தலைவிருச்சம் பார்த்தீங்கன்னா நாவல் மரம், புன்னை மரம், பிராய மரம், இலுப்பை மரம், இந்த செடிகள்லாம் வந்து நம்ம வந்து தானமாகவும் கொடுக்கலாம், இல்லை கோவிலில் நட்டும் வளர்க்கலாம். இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது பஞ்சாங்கத்தில் இருக்குது, பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறது கேதுனுடைய நட்சத்திரம், அதாவது மகம், மூலம், அஸ்வினி, இந்த 3 நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படும். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சந்திரசூடேஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம், ஆதி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணலாம். இந்த ஆதி நாராயண பெருமாள் வந்து திருவாரூரில் இருக்குது, வழிபாடு பண்ணலாம். அடுத்தது வந்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம். மகாலிங்கேஸ்வரர் வந்து திண்டுக்கல் இருக்குது, அந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம். சிங்கீஸ்வரர் சென்னையில் இருக்கிற அந்த தெய்வம், அந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு எடுத்துக்கலாம். சரஸ்வதி மருதீஸ்வரர் வந்து வழிபாடு எடுத்துக்கலாம், அது வந்து திருவாரூர் இருக்குது. இப்போ இந்த தெய்வத்தெல்லாம் நம்ம வந்து வழிபாடாக எடுத்துக்கலாம். வழிபாடு எடுத்துக்கின்னு நம்ம எந்த மாதிரி முறையில் அந்த கோவிலில் பரிகாரமாக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பாயாசம் வந்து பரிகாரமாக கொடுக்கலாம், பச்சை அரிசியால் ஆன உணவு தானமாக கொடுக்கலாம், இல்லை பச்சை அரிசி கூட தானமாக கொடுக்கலாம் நம்ம வந்து. அடுத்து கீரை வகைகள், கொய்யாப்பழம், தேங்காய் சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உணவு முறையிலையும் தானமாக கொடுத்து வாழ்வியலில் நிறைய விதத்தில் பரிகாரங்களாக நம்ம எடுத்துக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம மேன்மை அடைய முடியும். இப்போ இந்த மிருகசீரிஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவிரிச்சுன்னு பார்த்திங்கன்னா கருங்காலி செடி, ஆலமர செடி, மராமர செடி, நெல்லி மர செடி, இந்த செடிகள்லாம் வந்து நட்டு வளர்க்கலாம், இல்லை தானமாக கொடுக்கலாம். இந்த வகையிலையும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக அந்த நட்சத்திரத்தில் அது சாதக நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கூட நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணலாம். அப்படி உதவி பண்ணாலும் நமக்கு அந்த நிறைய பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும், அதை எடுத்துக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து சாதகமாக செயல்படுது சுக்கிரனுடைய நட்சத்திரம். பூரம், பூராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமாக செயல்படுது இறைவனுடைய ஆற்றல். பார்த்தீங்கன்னா நடராஜர் வழிபாடு எடுத்துக்கலாம். அபயவரதீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஆதிரம்பட்டினம் தஞ்சாவூரில் இருக்குது, அந்த தெய்வத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ஆண்டாள் வழிபாடு ஸ்ரீ ஹரி தீர்த்தீஸ்வரர் வந்து விராலிப்பட்டியில் திண்டுக்கல் இருக்குது, இந்த தெய்வத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாசபுரீஸ்வரர், அந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு எடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். இந்த தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஜம்புகேஸ்வரர் வழிபாடு எடுத்துக்கலாம், துர்க்கை அம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து இந்த கோவிலில் போயிட்டு நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து ராகு காலத்தில் வந்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணாலும் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த கோவிலில் நம்ம வந்து பரிகாரமாக என்ன உணவு சார்ந்து எடுத்துக்கலாம்னா, கோவிலுக்கு வந்து வாழைப்பழ பிரசாதமாக கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே நம்ம தானமாக கொடுக்கலாம். வாழையில தானமாக கொடுக்கலாம், வாழைத்தண்டு தானமாக கொடுக்கலாம், வாழைத்தண்டு பொரியல் தானமாக கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். அது வாழைத்தண்டு ஜூஸ் கூட தானமாக கொடுக்கலாம். அடுத்தது லெமன் சாதம் தானமாக கொடுக்கலாம், எலுமிச்சம்பழ ஜூஸ் தானமாக கொடுக்கலாம். அதாவது மிளகு பெப்பர் அதனால் ஆனக்கூடிய உணவுகள் தானமாக கொடுக்கலாம். காளான் சாதம், வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் ஜூஸு இது போன்ற வகையில் வந்து தானம் கொடுப்பதனால நல்ல ஒரு பலனை நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா செங்கருங்காலி செடி, பலாமர செடி, வஞ்சி மர செடி, நெல்லி மர செடி வந்து தானமாக கொடுக்கலாம், நட்டும் வளர்க்கலாம். இது கோவிலில் நட்டு வளர்த்திங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரியனுடைய நட்சத்திரம் சாதகமாக செயல்படும். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுன்னா பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம். பெருமாள் வழிபாடு இல்லை பெருமாள் அவதாரத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம், ஸ்ரீராமர் வழிபாடு எடுத்துக்கலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ பெருமாளுடைய அவதாரம் நிறைய இருக்குது. அதில் எந்த தெய்வத்தை நம்ம எடுத்தனாலையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கலாம். மாங்கலேஸ்வரர் திருச்சியில் இருக்குது அந்த தெய்வம், அந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். விநாயகர் வழிபாடு. ரெண்டாவது வந்து பிரம்மபுரீஸ்வரர் தஞ்சாவூரில் இருக்குது, அந்த தெய்வத்தையும் வழிபாடு எடுத்துக்கலாம். முருகனுடைய வழிபாடு பிரதானம். இது மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு எடுத்துக்கலாம். அருகில் உள்ள ஊரில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோவிலில் போகும்பொழுது நம்ம எந்த மாதிரியான பரிகாரம் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக கரும்பு ஜூஸு, நாட்டு சர்க்கரை, வெள்ளத்தால் ஆன வந்து உணவு தானமாக கொடுக்கலாம். மாதுளம்பழம், புளி சாதம், கொழுக்கட்டை, அவுள் பொரி, அவுள் சாதம், அப்புறம் பலாப்பழம், பேரிச்சம்பழம் அல்வா இது போன்ற வகையில் உணவு சார்ந்த வகையில் நம்ம தானம் கொடுக்கலாம். இதில் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இந்த புனர்பூச நட்சத்திரத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த விருட்சத்தை நட்டு நம்ம வளர்க்கும் பொழுது சாதகம் அடையும் இல்லை தானமாக கொடுத்த சாதகம் அடையும்னு பார்த்திங்கன்னா மூங்கில் மர செடி, அலரி மர செடி, பலாமர செடி, அத்தி மர செடி இதெல்லாமே வந்து தானமும் கொடுக்கலாம், நட்டும் வளர்க்கலாம். இது யோகத்தையும் கொடுக்கும், ரொம்ப நமக்கு வந்து சாதகமாக செயல்படும். அடுத்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு வந்து சாதக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம், அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரமும் சாதகமாக செயல்படுது. இது இறைவனுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கலாம். அட்சயபுரீஸ்வரர் பட்டுக்கோட்டையில் இருக்க அந்த தெய்வம் அட்சயபுரீஸ்வரர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறது சாதகமாக செயல்படுது. இது வந்து நிறைய பேருக்கு நானே பரிகாரமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லியிருக்கிறேன், அது வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய தேவன் வழிபாடு பண்ணுறது, கிருபா கூபாரேஸ்வரர்னு ஒரு தெய்வம். அந்த தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் இருக்குது, கோமல்ன்ற ஊரில் குற்றாலத்தில் இருக்குது. அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு நினைத்த காரியம் வந்து நமக்கு நடத்தி கொடுக்குது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரனுடைய அதாவது அஸ்த நட்சத்திரனுடைய பிரதிபலிப்பு அந்த இடத்துல நிறைய விதமான ஆற்றல் இருக்குது. அடுத்து மகாவிஷ்ணு, பிரசன்ன வெங்கடேச பெருமாள், திருப்பார்கடல் அதாவது வேலூரில் இருக்கிற அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். இது ரொம்ப நமக்கு வந்து நல்லதாக ஒரு ஆற்றல் கொடுக்கும். அடுத்து கிருஷ்ணர் வழிபாடு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு வந்து பரிகாரமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா சாம்பார் சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாக்கு, வெற்றிலை பாக்கோட சேர்த்துன இது பொருள் வந்து தானமாக கொடுக்கலாம். அது கோவிலுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வஸ்திரம் தானம் கொடுக்குறது நல்லது. எந்த கோயிலுக்கு போனாலும் வஸ்திரம் தானமாக கொடுக்குறது நல்லது. பால் சாதம் தானமாக கொடுக்குறது, தண்ணீர் பாட்டில் தானமாக கொடுக்கலாம். இதுவெல்லாம் தானமாக கொடுக்கறதுனால மிகப்பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசம் செடி, அத்தி மர செடி, நாவல் மர செடி, வெள்ளருக்கு செடி இதெல்லாமே வந்து ஒரு கோவிலில் நட்டு வளர்க்கலாம், இல்லை தானமாகவும் கொடுக்கலாம். அது மிகப்பெரிய நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும், தடைகள் வந்து விலகி போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆயில நட்சத்திரம். ஆயில நட்சத்திரம் சாதகமாக செயல்படக்கூடியது வந்து செவ்வாய் பகவனுடைய நட்சத்திரம், அதாவது சித்திரை, அவிட்டம், மிருகசிரிசம் இந்த நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படுது. இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் வழிபாடு, கர்க்கடேஸ்வரர் நாகப்பட்டினம், கார்த்திகையின் வழிபாடு, சித்திராத வல்லப பெருமாள் மதுரையில் இருக்கிற அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். ஐன சைன பெருமாள் அதாவது ஐன சைன போகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வழிபாடு பண்ணலாம். அது உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணலாம். பிரம்மஞானபுரீஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம். ஆதி நாராயண பெருமாள் வந்து திருவாரூரில் இருக்கிறப்ப அந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது பொதுவாக ஆயில நட்சத்திரம் தோஷமும் நீங்கும். இந்த சாதக நட்சத்திரத்தில் நாளில் போகும் பொழுது நம்ம எண்ணி வந்த காரியம் வந்து தடையில்லாமல் நிவர்த்தி கொடுக்கும். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகும்பொழுது என்ன பரிகாரம் செய்யலாம்னா தேங்காய் சாதம் தானமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு வந்து நெய்யால் அபிஷேகம் பண்ணலாம், நெய் தானம் கொடுக்கலாம்.
மஞ்சள் நிறம் சார்ந்த ஆடைகள் வந்து அந்த கோவில் பூசாரிக்கோ ஐயருக்கோ வந்து தானம் கொடுக்கலாம். கோதுமை தானம், அதே போல் வந்து கோதுமை ரொட்டி தானம் கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து தானமாக கொடுக்கலாம். பப்பாளி பழம், தக்காளி சாதம் தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து அன்னதானம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு கர்மத்தின் பலன் வந்து குறையும். அப்போ அந்த தெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து புன்னை மரம், வில்வ மரம், வன்னி மரம், கருங்காலி மரம் இதெல்லாமே வந்து சாதகமாக செயல்படும். இதை வந்து நட்டு வளர்க்கலாம், தானமாகவும் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரம் வந்து நமக்கு சாதகமாக செயல்படும். இந்த தெய்வத்தை பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு பண்ணலாம். மகாலிங்கேஸ்வரர் திண்டுக்கல், நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். பைரவர் வழிபாடு எடுத்துக்கலாம். அக்னிபுரீஸ்வரர், அதாவது திருப்புகலூரில் இருக்குது அந்த கோவில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில். அடுத்து வந்து நடராஜர் வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோவிலெலாம் போகும்பொழுது நம்ம என்ன தானம் பண்ணலாம்னா பச்சை அரிசியால் ஆன உணவு தானமாக பண்ணலாம். இல்லை அந்த கோவிலுக்கு வந்து பச்சை அரிசி வந்து நம்ம கோவிலுக்கே வந்து அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது கூட நிறைய வகையில் மாற்றம் அடையும். தேன் வந்து அந்த கோவிலில் தெய்வத்துக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம். அதே போல் வந்து செப்பல் தானம், கருப்பு திராட்சை தானம், உளுந்தாலான உணவு தானம் கொடுக்கலாம். அதாவது இட்லி, தோசை இந்த மாதிரி உளுந்தாலான உணவு தானமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு வந்து வாசனை பொருட்கள் வந்து தானமாக கொடுக்கலாம். அதாவது வாசனை பொருட்கள், திரவியம் சார்ந்த பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது கூட நமக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து அந்த தோஷங்கள், குடும்ப தோஷமாக இருக்கலாம், இல்லை கர்ம தோஷமாக இருக்கலாம், இல்லை தொழில் தடையாக இருக்கலாம், இல்லை கல்வி தடையாக இருக்கலாம், இல்லை திருமணம், எந்த மாதிரியான தடைகள் நமக்கு நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். இப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த சாதக நட்சத்திரம் வரும் பொழுது நம்ம போகும் பொழுது நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் வந்து சந்திரன் வந்து அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது போனால் இன்னும் யோகம். புரிதுங்களா இல்லைங்களா? அப்போ அந்த சாதக நட்சத்திரம் வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு அந்த கோச்சாரத்தில் சந்திரன் வந்து அந்த நட்சத்திர நாளில் பயணிக்கும் பொழுது போனீங்கன்னா அது மிகப்பெரிய நமக்கு வளர்ச்சியும் அதே மாதிரி சாதகத்தையும் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தை வந்து சாதகமாக செயல்படுறது குருனுடைய நட்சத்திரம். விசாகம், புரட்டாதி, புனர்பூசம் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சாதகமாக செயல்படக்கூடியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு எடுத்துக்கலாம். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணலாம். குபேர வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். முத்துக்குமாரசாமி, வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய செல்வ முத்துக்குமாரசாமி வழிபாடு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்து ஸ்ரீராமர், அதிதீஸ்வரர் வேலூரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். இப்போ இந்த கோவிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா லெமன் சாதம் தானமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு கற்கண்டு தானமாக கொடுக்கலாம். டீ தூள் சார்ந்த பால், அதே போல் வந்து மாங்காய் சாதம் தானமாக கொடுக்கலாம். கரும்பு ஜூஸு, வெள்ளத்தாலான உணவுப் பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். இப்போ அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அந்த கோயிலுக்கு போகும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் பலா செடி, விலாமர செடி, தேமா மர செடி, மூங்கில் செடி இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போய் தானமாக கொடுக்கலாம், நட்டு வளர்க்கலாம். இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்கும் பொழுது, இல்லை திருமணம் நடக்கும் பொழுதோ, இல்லை பர்த்டே கொண்டாடும் பொழுதோ, நம்ம பிறந்த நாள்லாம் கொண்டாடுவோம். அப்போ கொண்டாடும் பொழுது இந்த மாதிரி விருச்சங்களை வந்து நம்ம வந்து வரவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். அது மிகப்பெரிய நமக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக ஒவ்வொரு விருச்சமும் வளர வளர இவருடைய ஜாதகருடைய வளர்ச்சி அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு சாதகமாக செயல்கூடிய சனிபகவானுடைய நட்சத்திரம். அனுசம், உத்திரட்டாதி, பூச நட்சத்திரம். இதில் பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க இல்லைங்களா பக்தர்கள்லேருந்து, அவங்களுக்கு நம்ம வந்து அன்னதானம் பண்ணலாம். நம்ம வந்து சப்போஸ் நம்ம கோயிலுக்கு போக முடியலனாலும் அந்த ஐயப்பனுடைய பக்தர்களுக்கு வந்து உணவளிக்கலாம். இது மிகப்பெரிய நமக்கு வளர்ச்சி கொடுக்கும். மாங்கலேஸ்வர் திருச்சி, மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, ஞானமூர்த்தீஸ்வர், முத்தாரம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இறைவனுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பரிகாரம் நம்ம செய்யலாம்னா புளியோதரை சாதம் வந்து தானம் பண்ணலாம். மாதுளம்பழம் தானம் பண்ணலாம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு வந்து, ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம் தான் சாதகமாக வருது இல்லைங்களா, அப்போ ஊனமுற்றவர்களுக்கோ இல்லை அடிப்பட்டவங்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கோ நம்ம வந்து மாதுளம்பழம் வந்து தானமாக கொடுக்கலாம். இல்லை மாதுளம்பழம் ஜூஸ் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வந்து தானம் கொடுக்கலாம். சப்போட்டா, நுங்கு, அன்னாச்சி பழம், இலந்த பழம், சாம்பார் சாதம், ஆப்பிள் ஜூஸு இந்த மாதிரி வகையில் வந்து தானம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அலரி செடி, மகிழ மர செடி, வேப்ப மர செடி, அரச மர செடி இந்த செடிகளாம் வந்து நம்ம நட்டு வளர்க்கலாம். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து நட்டு வளர்க்கலாம். இல்லை நம்ம தானமாகவும் கொடுக்கலாம். அது எப்படி விருச்சம் எவ்வாறு வளருதோ அது போல் கஷ்டங்களும் நமக்கு வந்து நிவர்த்தி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் சாதகமாக செயல்படும். அதாவது கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படும். பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ சூரியனுடைய வழிபாடு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து காலையில் இழந்த உடனே தன்னை சுத்தப்படுத்திக்கின்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் நமக்கு யோகத்தை கொடுக்கும்.
இது வந்து நம் முன்னோர்கள் வந்து ஆரம்பத்தில் செஞ்சுட்டாங்க, இப்போ யாரும் செய்யறதில்லை. ஏன்னா எழுறதே 7 மணி 8 மணிக்கு அந்த மாதிரி எழுந்திருக்கிறாங்க. அதனால் சூரியனுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய வலு குறைவாக இருந்தால் சூரியன் உதிக்கும் முன்னே தான் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சால் சூரியனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வராக பெருமாள் வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு, ஆதிசேஷன் வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தெய்வத்தை நம்ம வழிபாடும் பண்ணும் பொழுது நம்ம என்ன தானம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம் வந்து தானமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு வந்து சந்தனம் தானமாக கொடுக்கலாம். ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து தானமாக கொடுக்கலாம். வல்லாரை கீரை வந்து தானமாக கொடுக்கலாம். கொத்தமல்லி சாதம், கோதுமையாலான உணவு தானம், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் சாம்பார் சாதம் இதெல்லாமே வந்து தானமாக கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கர்ம வினையானது நமக்கு படிப்படியாக குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு சாதகமாக வரக்கூடிய விருட்சம் பார்த்திங்கன்னா அத்தி மரம், பிராய் மர செடி, இலுப்பை மர செடி, புன்னை மர செடி. இப்போ இந்த செடிகளாம் நட்டும் வளர்க்கலாம், தானமாக கொடுக்கலாம். இது வந்து பொதுவாக இது இந்த விருட்சம் கொடுக்கறதையே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது இயற்கை சூழலையும் மாற்றும் நமக்கு வந்து. ஏன்னா இயற்கை வந்து வளங்கள் வந்து மேன்மை அடையும், சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த மரம் வளர வளர அந்த மரத்தடியில் வந்து எத்தனையோ வயதானவர்கள் போய் தங்குவாங்க. வயதானவங்க உட்காருவாங்க, இலப்பாருவாங்க, வேலை செஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல உட்காருவாங்க. இப்போ வேலை கடினமான வேலை செய்கிறவங்க யார்? சனி பகவானுக்கு இருக்கிறவங்க தான் கடினமான வேலை செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க போய் அங்கே உட்காரும் பொழுது நமக்கு ஜாதகத்தில் சனியினுடைய தோசை நீங்கும். அதே மாதிரி ராகு கேதுக்கெல்லாம் முதியோர்களை குறிக்கும். பாருங்கள், மரத்தடியில் எல்லாமே மேக்ஸிமம் முதியோர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அந்த ராகு கேதனுடைய தோஷம் கூட தன்மை நமக்கு குறையும். அப்போ இந்த மாதிரி தலை விருட்சத்தை நம்ம முடிந்த அளவு நம்ம வந்து நட்டு வளர்க்குறது நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து சாதகமாக செயல்படக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம் மூலம், அஸ்வினி, மகம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் வழிபாடு, சப்த கன்னிகள் வழிபாடு எடுத்துக்கலாம், முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். அடுத்து ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம். சரஸ்வதி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம், எந்த தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வத்துக்கு வந்து குங்கும அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு நம்ம போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை அனுபவிக்க முடியும். இப்போ கோவிலில் போயிட்டு நம்ம என்ன தானம் வந்து பண்ண முடியும்னா சக்கரை பொங்கல் தானம் வந்து பண்ணலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மனுடைய கோயிலுக்கு போனால் குங்கும தானம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி செந்தூரம் பொட்டு வந்து தானமாக கொடுக்கலாம். செந்தூரம் பொட்டு வந்து தானமாக கொடுக்கலாம். முந்திரி அலன பாயாசம், பால்கோவா இது போன்ற வகையில் நம்ம தானமாக கொடுக்கலாம். கீரை பொருட்கள், பால் சார்ந்த உணவு, தண்ணீர் தானமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரிலாம் தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கும். கர்மத்தினுடைய பலன் வந்து படிப்படியாக குறையும். இப்போ சித்த நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வில்வ மர செடி, மராமர செடி, நெல்லி மர செடி, ஆலமர செடி, இப்போ இந்த செடிங்களாம் வந்து நட்டு வளர்க்குறதுனால நமக்கு நிறைய கர்மத்தினுடைய பலன் வந்து குறைஞ்சி நம்ம தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய சுப காரியம் வந்து தடைப்பட்டு இருந்தாலும் நிவர்த்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம், பரணி, பூரம். இப்போ இந்த நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படுது. இப்போ இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து நம்ம வந்து ஒரு தெய்வ கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம பிரார்த்தனை வந்து வெற்றி கொடுக்கும். நம்ம என்ன பிரார்த்தனை போகிறோமோ அந்த பிரார்த்தனை நோக்கத்தோடு போகணும். அப்படி போகும் பொழுது நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ நரசிம்மர் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா அக்னிபுரீஸ்வரர், நல்லாடையில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர், ஆண்டாள் வழிபாடு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம், காவல் தெய்வம், அதே மாதிரி வந்து அம்மன், துர்க்கை அம்மன் வழிபாடெலாம் எடுத்துக்கலாம். அப்படி வந்து எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக என்ன பண்ணலாம், தேன் வந்து அம்மனுக்கோ இல்லை எந்த ஒரு தெய்வத்துக்கும் தேன் வந்து நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செப்பல் வந்து தானம் கொடுக்கலாம். முதியோர்களுக்கு வந்து செப்பல் தானம் கொடுக்கலாம். வெஜிடபிள் சாதம் வந்து தானம் கொடுக்கலாம். வெள்ளரிக்காய் தானம் கொடுக்கலாம். லெமன் சாதம் தானம் கொடுக்கலாம். ஊறுகாய் வந்து தானம் கொடுக்கலாம். அதாவது நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து தானம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு மருதம் செடி, வஞ்சி மர செடி, நெல்லி மர செடி, பலாமர செடி, இப்போ இந்த செடிகளாம் வந்து தானமாகவும் கொடுக்கலாம், நட்டும் வளர்க்கலாம். இது வந்து யோகத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சாதகமாக வரும். உத்திராட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணலாம், ஆறுபடை முருகனை வழிபாடு பண்ணலாம். பொதுவாக முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம், ஐயப்பனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ ஐயப்பனோட வழிபாடு இல்லை, அந்த ஐயப்பனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது அங்கே வந்து பஜனை நடத்துவாங்க. அந்த பஜனை பூஜையில் போய் நம்ம கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கின்னு அந்த பஜனை பூஜையில் நம்ம கலந்து ஐயப்பனோட துதி பாடும் பொழுது கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து நம்ம தெய்வ வழிபாடை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தானம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, அவுள் பொரி, அவுள் சாதம் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். கோவில் பூசாரிக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் நிற ஆடை வந்து தானமாக கொடுக்கலாம். இது வந்து நமக்கு யோகத்தை கொடுக்கும். செவ்வாழை பழம் தானமாக கொடுக்கலாம். புளி சாதம், இடியாப்பம் தானமாக கொடுக்கலாம்.
ரைட்டுங்களா? இப்போ இந்த விசாக நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக விலாமர செடி, பலாமர செடி, அலரி செடி, அத்தி மர செடி வந்து நட்டு வளர்க்கலாம், இல்லை தானமாக கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு தொழில் தடைகள், குடும்ப தடைகள், குழந்தைங்களுடைய படிப்பு ஆரோக்கியம், அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே வந்து அந்த விருட்சம் வளர வளர நமக்கு வாழ்வில் நிறைய விதமான மாற்றங்களை நம்ம வந்து சந்திக்க முடியும். பொதுவாக தானமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளே நட்டு ஒரு செடி வளர்க்கும் பொழுது அதனுடைய எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம், ரோகிணி, அஸ்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, எந்த பெண் தெய்வ வழிபாடு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் வந்து மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம், கிருஷ்ணர் வழிபாடு எடுத்துக்கலாம், ராதாகிருஷ்ண வழிபாடு எடுத்துக்கலாம், சூரியனுடைய வழிபாடு. அடுத்து வந்து அதாவது நம்ம ஊரில் வெளியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல் பெண் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம். இப்போ இந்த கோவிலுக்கு போகும்பொழுது என்ன பண்ணலாம், வெண்பொங்கல் வந்து தானம் கொடுக்கலாம். வெண்பொங்கல், அதே மாதிரி பால் சாதம். பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவு படிப்பு உபகரணம் வந்து கூட தானமாக கொடுக்கலாம். ஆரஞ்சு பழம் தானமாக கொடுக்கலாம், ஜூஸு. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் வந்து தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேன், அந்த தண்ணி எடுத்துகிட்டு போடுற வாட்டர் கேன் வந்து தானமாக கொடுக்கலாம். இது வந்து தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கோ ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கோ நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அந்த கர்மத்தினுடைய பலன் நமக்கு வந்து குறையும். ரைட்டுங்களா? இப்போ இந்த அனுச நட்சத்திரத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மகிழ மர செடி, எருக்கஞ்செடி, நாவல் செடி, அத்தி மர செடி வந்து தானமாக கொடுப்பதனாலேயோ, இல்லை ஒரு பொது இடத்துல வளர்க்குறதுனாலையோ, இல்லை ஒரு பள்ளியில் ஒரு ஸ்கூலில் கூட நட்டு வளர்க்கலாம், ஒரு கோவிலில் நட்டு வளர்க்கலாம். அந்த விருட்சம் எந்த அளவுக்கு வளருதோ அது போல் நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் வந்து வளர்ச்சி அடையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாக செவ்வாயினுடைய நட்சத்திரம் சாதகமாக செயல்படும். செவ்வாயினுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை. இப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திர நாளில் வந்து இறை வழிபாடு, நம்ம ஒரு சுப காரியம் செய்கிறதோ, இல்லை ஒரு நற்பலனை செய்கிறதோ, இல்லை ஒரு தொழில் சார்ந்த முயற்சி எடுக்கிறதோ, இதெல்லாமே அந்த நட்சத்திர நாளில் நம்ம செய்யலாம். அப்போ அந்த நட்சத்திர நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணலாம்னு சொன்னால் வராக பெருமாள், ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது, சந்திரனுடைய கோயிலுக்கு போகிறது, சூரியனுடைய கோயிலுக்கு போகிறது. பொதுவாக பிரதோஷ வழிபாடு எடுத்துக்கலாம். பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. கார்த்திகையின் வழிபாடு எடுத்துக்கிறது, சப்த கன்னிகள் வழிபாடு எடுத்துக்கலாம், சப்த கன்னிமார்கள் வழிபாடு எடுத்துக்கலாம். இந்த தெய்வத்தில் நம்ம வந்து வழிபாடு பண்ணோம்னா நமக்கு சாதகமாக செயல்படும். இப்போ அந்த கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா அரிசி தானம், அரிசியால் அதாவது பச்சை அரிசியால் ஆன உணவு தானம் கொடுக்கறது, சக்கரை பொங்கல் தானம், முகம் பார்க்கும் கண்ணாடி தானமாக கொடுக்கலாங்க. முகம் பார்க்கும் கண்ணாடி தானமாக கொடுக்கலாம். தேங்காய் சாதம் தானமாக கொடுக்கலாம், தக்காளி சாதம். அதே போல் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சார்ந்த வந்து பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம். விவசாயிகளுக்கு நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த இரும்பு மம்மட்டியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் இரும்பு சார்ந்த ஒரு வந்து அந்த விவசாயத்துக்கு வந்து நம்ம தானமாக கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்து வந்து பார்த்திங்கன்னா தலைவிருச்சம் பார்த்திங்கன்னா பிராய மர செடி, வன்னி மரச்செடி, கருங்காலி மர செடி, வில்வ மர செடி. இப்போ இந்த செடிகளாம் நட்டு வளர்க்கலாம், தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குடும்பத்தினுடைய வளர்ச்சி மேன்மை அடையும். கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கல்வியில் வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய அதாவது ஊனமுற்றோர் பிள்ளைகளுக்கோ, இல்லை பார்வையற்றோர் பிள்ளைகளுக்கோ, இல்லை தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுக்கோ படிப்பு சார்ந்த உபகரணம் வந்து நம்ம எது வேணாலும் தானமாக கொடுக்கலாம். நோட்டு, பேனா, பென்சில், புத்தகம், இது போன்ற வகையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த கல்விக்கு படிக்கிறது ஊக்குவிக்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருட்களை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை தானம் கொடுக்கலாம், குங்கும தானம் கொடுக்கலாம், உளுந்தாலான உணவுப் பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம், தேன் தானம், செப்பல் தானம் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து கொய்யாப்பழம் கூட தானமாக கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சாதகமாக செயல்படும் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம். ராகுனுடைய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சதயம், திருவாதிரை, சுவாதி. இந்த 3 நட்சத்திரங்களும் சாதகமாகவும் செயல்படுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பைரவர் வழிபாடு எடுத்துக்கலாம், நடராஜர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு வந்து யோகத்தையும் சாதகத்தையும் கொடுக்கும். பொதுவாக இந்த கோயிலுக்கு போகும் பொழுது சாம்பார் சாதம், உளுந்தாலான வடைகள் வந்து தானமாக கொடுக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழம், கருப்பு திராட்சை பழம் தானமாக கொடுக்கலாம், வாழைப்பழம் தானமாக கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கும் பொழுது நமக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா வாழைப்பழம் வந்து தானம் கொடுக்கறது, அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு கூட நம்ம உணவு அளிக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது. இந்த பார்த்திங்கன்னா மருது மர செடி, கடம்பு மர செடி, செங்கருங்காலி செடி, மராமர செடி. இப்போ இந்த செடிகளாம் வந்து நட்டு வளர்க்கலாம், தானமாகவும் கொடுக்கலாம். இது வந்து நமக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும்.
ரைட்டுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படும். அந்த குருபவனுடைய நட்சத்திரம் புரட்டாதி, புனர்பூசம், விசாக நட்சத்திரம் சாதகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள பெண் தெய்வம், ஜம்புகேஸ்வர் வழிபாடு, குபேரன் வழிபாடு, ஜீவசமாதிக்கு வந்து நம்ம அடிக்கடி போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீவசமாதி வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, விசாகன்றதுனால முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தெய்வத்துக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம வந்து உணவு ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம். திருநங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவை அதாவது ஆடை தானம் கொடுக்கலாம். திருநங்கைகளுக்கு வந்து ஆடை தானம் கொடுக்கலாம், பச்சை வஸ்திரம் தானம் கொடுக்கலாம். ரைட்டுங்களா. அடுத்து மாங்காய் சாதம் தானம் கொடுக்கலாம். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்கள கடைநிலை ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து தானம் கொடுக்கலாம். இது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலில் கடைநிலை ஊழியர்கள் ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணிட்டு வரலாம். அது ரொம்ப நல்லது. பொதுவாக எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் இருக்க கடைநிலை ஊழியர்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லெமன் சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம். வெல்லம் போட்ட பொங்கல் வந்து தானமாக கொடுக்கலாம். ரைட்டுங்களா. இப்போ இந்த பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சம் வந்து வஞ்சி மரம், தேமா மரம், விழா மரம், மூங்கில் மரம். இப்போ இந்த செடிகளாம் வந்து நட்டும் வளர்க்கலாம், அதே மாதிரி தானமாகவும் கொடுக்கலாம். ஒரு சுப காரியம் நடக்கும் பொழுது, திருமணம் நடக்கும் பொழுதோ இல்லை நம்ம வீட்டு விசேஷங்கள் எந்த விசேஷம் நடந்தாலும் அந்த ஏதாவது ஒரு வகையில் தலை விருச்சத்தை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சாதகமாக செயல்படும் சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி, பூசம், அனுசம் இந்த நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படும். இப்போ இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள விநாயகரை வழிபாடு பண்ணலாம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி, மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்பொழுது என்ன பண்ணலாம்னா கொழுக்கட்டை, அவுள் சாதம் இதெல்லாமே வந்து தானமாக கொடுக்கலாம். அவுள் பொரி, மாம்பழம், அன்னாச்சி பழம், பால், தண்ணீர், அப்புறமா பார்த்தீங்கன்னா உளுந்தாலான வடை, இட்லி, தோசை, வெண்பொங்கல், சப்போட்டா இதெல்லாமே வந்து தானமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாக பலா மரச்செடி, வேப்ப மரச்செடி, அரச மரச்செடி, மகிழ மரச்செடி இப்போ இந்த செடிகளாக வந்து நம்ம விருச்சமாக வந்து நட்டு வளர்க்குறது, தானமாக கொடுக்கறது இதெல்லாமே நமக்கு யோகத்தையும் சாதகத்தையும் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் நமக்கு வந்து சாதகமாக செயல்படும். புதனுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி, ஆயில்யம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் வந்து சாதகமாக செயல்படுது. அதில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, ஆதிசேஷன் வழிபாடு, வராக பெருமாள் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அதான் முனீஸ்வரனாக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம், கருப்பு சாமியாக இருக்கலாம். அப்போ ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய பெரியாண்டவராக இருக்கலாம், பெரியாண்டிசி இதெல்லாமே ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல் தெய்வம். இந்த தெய்வங்களை நம்ம வந்து வழிபாடு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா பட்டு வஸ்திரம் தானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. அம்மனுக்கு வந்து திரவியத்தாலான வாசனை திரவியத்தாலான பொருட்கள் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கறது. அந்த கோயில் வந்து கொத்தமல்லி சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம். பொதுவாக இயல்பாக வந்து வாழ்வியல் ரத்த தானம் வந்து நம்ம வந்து பண்ணலாம், ரத்த தானம் பண்ணலாம். அதே போல் வந்து முருங்கைக்கீரையில் ஆன சாத உணவுகள் தானமாக கொடுக்கலாம், கோதுமை தானம் கொடுக்கலாம். ரைட்டுங்களா. இப்போ இந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணும்பொழுது நமக்கு அந்த திருவோண நட்சத்திரத்தில் சாதகமாக செயல்படக்கூடிய அந்த நட்சத்திர நாளில் கோச்சார சந்திரன் பயணிக்கும் பொழுது தான் நான் அடுத்தடுத்து ஏன் சொல்கிறேன்னா சந்திரன் வந்து பயணிக்கக்கூடிய காலங்களில் போய் அந்த நீங்கள் வந்து கோயில் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது தான் இது சாதகமாக செயல்படும். மொத்தமாக எல்லா நாள்லையும் நம்ம வந்து போய் பண்ண முடியாது. அந்த சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் வந்து நமக்கு அந்த சாதக நட்சத்திரம் பயணிக்கும் பொழுது அது எந்த நாளாக கூட இருக்கலாம், அந்த நட்சத்திரம் பயணிக்கும் பொழுது அந்த நேர காலங்களில் நம்ம போயிட்டு ஒரு கோவில் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது அந்த தெய்வம் நமக்கு சாதகமாக செயல்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளருக்கும் செடி, இழுப்பஞ்செடி, பிராய் மரச்செடி, புன்னை மரச்செடி இந்த செடிகளாக வந்து நம்ம நட்டு வளர்க்கலாம், தானமாக கொடுக்கலாம். ரைட்டுங்களா. அடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சாதகமாக செயல்படக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களும் சாதகமாக செயல்படுது. இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு பண்ணலாம். சரஸ்வதி, நம்ம ஊரில் பெண் தெய்வம், கற்பக விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அதே போல் பெருமாளுடைய அவதாரம் எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ அந்த கோவிலில் போய் நம்ம வந்து தக்காளி சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம், கீரை பொருட்கள் தானமாக கொடுக்கலாம், பச்சரிசி தானமாக கொடுக்கலாம். அதே போல் வந்து அந்த கோவிலில் வந்து பசு மடம்னு இருக்கும். அந்த பசு மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவு ஒரு பசு மாட்டினுடைய உணவை நீங்கள் அதாவது நம்ம சும்மா ஒரு கீரை ஒரு கட்டு கொடுத்தா வயிறு நிரம்பிடாது. பொதுவாக அன்னைக்கு அந்த வந்து ஒரு கட்டு பில்லு வாங்கி கொடுக்கலாம். அந்த பசுவுக்கு வந்து உணவாக நம்ம வந்து ஒரு நாள் அடையக்கூடிய உணவை கூட நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி தானமாக கொடுப்பதனால கூட நமக்கு இறைவனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும், கர்ம வினைகள் நீங்கும். இப்போ அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், முந்திரி பாயாசம், கீரை வகைகள் வந்து தானமாக கொடுக்கலாம், பச்சரிசி உணவு தானமாக கொடுக்கலாம், பால், தண்ணீர்
தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு தானமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் வந்து கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் தண்ணீரில் தான் நம்ம கரைக்கிறதுக்கே போகிறோம். எந்த கோவில் வழிபாடாலும் இந்த கோயில் ஆற்றுல போய் முழுங்க, அந்த கோயிலில் போய் நம்ம குளத்தில் முழுங்கன்னு சொல்கிறோம். அது காரணம் என்னென்னா தண்ணி. அந்த தண்ணி நீங்கள் வந்து தானமாக கொடுக்கும் பொழுது அந்த கர்ம வினையானது படிப்படியாக குறையும். இப்போ அந்த கோவிலில் போகும் பொழுது நம்ம தலைவிரிச்சமாக பார்த்தீங்கன்னா வன்னி மரச்செடி, எட்டி மரச்செடி, ஆலமரச்செடி, கொய்யா செடி, மராமர செடி இதெல்லாமே வந்து நட்டு வளர்க்கலாம், தானமாக கொடுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, பிறந்த நாள் கொண்டாடும் பொழுதோ இல்லை திருமண நாள் கொண்டாடும் பொழுதோ, அதே மாதிரி வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுதோ அந்த விருட்சத்தை வந்து முடிந்தளவு தானம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் சாதகமாக செயல்படும். பைரவர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, ஊருக்கு வெளியே உள்ள பெண் தெய்வம், அதாவது ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம், அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா ஆயுதம் ஏந்திய கடவுள்னு சொல்லலாம். அதே மாதிரி சூளம் ஏந்திய கடவுள் பெண் தெய்வமாக சொல்லலாம். அந்த மாதிரி தெய்வத்துக்கும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம், ஆண்டாள் வழிபாடு பண்ணலாம். இப்போ இந்த தெய்வத்தெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது எந்த மாதிரியான உணவு நம்ம வந்து தானமாக கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தால் ஆன உணவுப் பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். உளுந்த வடை தானமாக கொடுக்கலாம், இட்லி, தோசை இந்த மாதிரி வகையில் தானமாக கொடுக்கலாம். கருப்பு திராட்சை தானமாக கொடுக்கலாம். நெல்லிக்காய் ஊறுக்காய், ஜூஸு, தண்ணீர் பாட்டிலு, லெமன் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் சாதம், காளான் சாதம் இதெல்லாமே வந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக கொடுக்கும் பொழுது அந்த சதயத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய தோஷமாக இருந்தாலும் நீங்கும். இது வந்து அந்த சாதக நட்சத்திர நாளில் செய்யணும். அந்த பரிகாரம் வந்து செஞ்சால் நமக்கு வாழ்வில் மேன்மை அடையும். இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு வந்து தலைவிரிச்சம் பார்த்திங்கன்னா கடம்ப மரச்செடி, நெல்லி மரச்செடி, பலா மரச்செடி, எலும்பிச்சை மரச்செடி, வஞ்சி மரச்செடி இதெல்லாமே நட்டு வளர்க்கலாம், தானமாகவும் கொடுக்கலாம். அது நமக்கு யோகமும் சாதகமும் கொடுக்கும். அதே மாதிரி தடைகள் வந்து நீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் சாதகமாக இருக்கக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரம். அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படும். இதுக்கு வந்து குபேரன் வழிபாடு, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம். அஷ்டலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம். முருகனுடைய வழிபாடு, சப்தகன்னி வழிபாடு, ஐயப்பனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். அதாவது கருப்புசாமி, காவல் தெய்வம், ஐயனார், முனீஸ்வரன், ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த காவல் தெய்வத்துக்கு ஒரு பெயர்கள் இருக்குது. அந்த மாதிரி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணலாம். விநாயகர் வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம என்ன மாதிரியான உணவுகள் தானமாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் தானமாக கொடுக்கலாம், மாம்பழம் வந்து தானமாக கொடுக்கலாம், வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணலாம், பேரிச்சம்பழத்தில் கூட அபிஷேகம் பண்ணலாம். அதே போல் புளியோதரை சாதம், மாதுளம்பழம் தானமாக கொடுக்கலாம். படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் தானமாக கொடுக்கலாம். அவுள் சாதம், அவுள் பொரி, கொழுக்கட்டை, ஏன்னா உத்திராட நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, விநாயகருடைய நட்சத்திரம், அதனால் அவுள் சாதம், அவுள் பொரி, கொழுக்கட்டை வந்து தானமாக கொடுக்கலாம். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் பார்க்கும் பொழுது தேமா மரம், அத்தி மரம், அலரி மரம், அலரி செடி, பலா செடி இதெல்லாமே வந்து தானமாகவும் கொடுக்கலாம், நட்டும் வளர்க்கலாம். இது வந்து யோகத்தையும் கொடுக்கும், சாதகத்தையும் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படும். அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் வந்து சாதகமாக செயல்படும். திருப்பதிக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குலசேகர பட்டணத்தில் இருக்கும் முத்தாரம்மனை வழிபாடு பண்ணலாம். கிருஷ்ணர் வழிபாடு, சூரிய பகவானுடைய வழிபாடு, அதே மாதிரி குரு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், லட்சுமி தேவி வழிபாடு செய்யலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணலாம், பாலால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தெய்வத்துக்கு வந்து பாலால் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அந்த கோவிலில் பால் சாதம் வந்து நம்ம அன்னதானம் கொடுக்கலாம். பால் சாதம், பால் சாதம், பொதுவாக பாலில் என்னென்ன உணவுகள் இருக்குதோ அது எல்லாமே தானமாக கொடுக்கலாம். பால் கோவா, பால் சாதம், தயிர் சாதம், இந்த பாலில் என்னென்ன வகை வருதோ அதெல்லாமே தானமாக கொடுக்கலாம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து முடிந்த அளவு எப்படி எந்த மாதிரியான படிக்கின்ற பிள்ளைங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு, தாய் தந்தையிலேருந்து அவங்களுக்கு ஊனமுற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம படிப்பு உபகரணம் தானமாக கொடுக்கலாம். அதே போல் வந்து பட்டு வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம் கோவிலுக்கு. இப்போ அந்த கோவிலில் போகும்பொழுது நம்ம எந்த மாதிரியான தலைவிரிச்சம் பார்த்திங்கன்னா வேப்ப மர செடி, நாவல் மர செடி, அத்தி மர செடி, வெள்ளை இருக்க செடி இதெல்லாமே கோவிலில் நட்டும் வளர்க்கலாம், தானமாகவும் கொடுக்கலாம். இது வந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம். சந்திரன் பயணிக்கக்கூடிய காலத்தில் வந்து நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் சாதகமாக செயல்படும். இது வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாக சனி பகவான் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, ஐயனார், கருப்புசாமி இதெல்லாம் வழிபாடு பண்ணலாம். ஆதி நாராயண பெருமாள் திருவாரூர் இருக்குது, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். சந்திர சூடேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். கார்த்திகையின் வழிபாடு, கார்த்திகை பெண்கள் வழிபாடு பண்ணலாம், இல்லை சப்த கன்னிகளை வழிபாடு பண்ணலாம்.
ஐன பெருமாள் ஸ்ரீரங்க வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போகும் பொழுது நம்ம கொத்தமல்லி சாதம் தானமாக கொடுக்கலாம். கொத்தமல்லி சாதம் தானமாக கொடுக்கலாம், தேங்காய் சாதம் தானமாக கொடுக்கலாம், நெய்யால் ஆன உணவு தானமாக கொடுக்கலாம், சர்க்கரை பொங்கல் இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம், முகம் பார்க்கும் கண்ணாடி, பப்பாளி பழம், தக்காளி சாதம் இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம். இது நமக்கு யோகத்தை கொடுக்கும். இப்போ அந்த கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம எந்த மாதிரியான தலை விருட்சத்தை வந்து தானமாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இலுப்ப மர செடி, கருங்காலி செடி, வில்வ மர செடி, வன்னி மர செடி இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம், யோகத்தையும் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறது வருவாங்க, ஏதாவது ஒரு கேள்வியோடு தான் வருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் உயர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கும், தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு உண்டான நம்ம ஒரு ஒரு நட்சத்திர பரிகாரம் சொன்னாதான் அவங்களுக்கு யோகமாக செயல்படும். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த தொழிலுக்கு உண்டான பாவம், அந்த பாவத்துலேருந்து 11ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தொழிலுக்கு உண்டான பாவம் 11ஆம் பாவம், அந்த 11ஆம் பாவம் தான் லாபத்தை கொடுக்கும். தொழிலுக்கு 11ஆம் பாவம் லாபம். ஏன்னா தொழிலை லக்கணமாக போட்டு 11ஆம் பாவம் லாபமாக செயல்படும் இல்லைங்களா? அதில் வரக்கூடிய நடு நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அதில் வரக்கூடிய நடு நட்சத்திரம் எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் திருமணம் சார்ந்து வராங்க, திருமணம் நடக்கிறதுக்கு எனக்கு எந்த மாதிரியான வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், திருமணன்றது 7ஆம் பாவம் இல்லைங்களா? 7ஆம் பாவமாக லக்னமாக போட்டு அதுக்கு 11ஆம் பாவத்தில் கூட நடு நட்சத்திரத்தில் நம்ம ஒரு பரிகார வழிபாடு சொன்னோம்னா அது யோகத்தை கொடுக்கும். ரைட்டுங்களா? இது குழந்தை பாக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே நம்ம அதுக்கு 11ஆவது பாவத்தை நம்ம எடுத்துக்கின்னு அதுக்கு உண்டான நடு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை சொன்னால் அது நமக்கு வந்து சாதகமாக செயல்படும். ரைட்டுங்களா? என்ன பேச அழைத்த ஐயா குருநாதர் அவர்களுக்கும், கதிரண்ணா அவர்களுக்கும், முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும், இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வந்து ஆர் ஜெயபால், தர்மபுரி. என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9489809894. ஜாதகம் வாசு சார்ந்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். ஐயா கொடுத்தது சாதாரண ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. 27 நட்சத்திரக்காரர்களுமே அதில் இருக்கக்கூடிய என்னென்ன பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த பரிகாரங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையுமே ஒரு வெளியில் போகிறதுனா கூட இந்த 6வது நட்சத்திரத்துக்குண்டான பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே அதை பயன்படுத்திக்கங்க. மேற்கொண்டு ஜாதகம் பார்ப்பதற்காக அவரை நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்களாம். மென்மேலும் ஜோதிட பணியில் சிறப்பதற்காக அவரை வாழ்த்தி இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.